எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. கற்பூரம் மட்டும் கீழே விழுந்திருந்ததுன்னா பெரிய அபசகுணமா போயிருக்கும்மா. மனசு உடைஞ்சு போய் நான் ரொம்ப வேதனைப்பட்டிருப்பேன். அப்படி எதுவுமே நடக்காம நீ காப்பாத்திட்டம்மா. என் பையனை காப்பாத்துற பொறுப்பை உங்ககிட்ட தான் ஒப்படைச்சிருக்கேன். இந்த சாமி சொல்லாம சொல்லிடுச்சுமா. அதுக்கேத்த மாதிரி வக்கீல பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீதாமா ஓடிட்டு இருக்க. நீயே சாமிக்கு ஆரத்தி எடுமா. ஐயோ இல்லம்மா, பெரியவங்க நீங்க தான். அருணுக்கு நல்லது நடக்கணுங்கிறத தவிர வேற எதையுமே உங்களால மாத்தி நினைக்க முடியாதும்மா. நீங்க ஆரத்தி காட்டி பூஜை செய்யறதா சரியா இருக்கும். ஏங்க காஃபி ரெடி ஆயிடுச்சு, எடுத்துட்டு வரட்டுங்களா? இல்லை வேணாம்மா, நாங்கள் லஞ்சு சாப்பிட்டுக்கிறோம். நீ போய் ரெடி பண்ணி போ. சரிங்க. மச்சான், கல்பனாவை பத்தி நினைச்சிட்டு இருக்கியாடா? டாக்டர் அவ கண்மூலிக்க சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா பொழைப்பான்னு சொல்லு. நீ பயப்படாதடா. டேய் 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 டேய், நீ பிரச்சனைக்கு வெளியே நின்று பேசிட்டு இருக்க. பிரச்சனையில மாட்டிட்டு இருக்க எனக்கு தான் அந்த டென்ஷன் புரியும். நீ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போட்டு குழப்பிக்காத மச்சான். எது நடக்காது, ஃப்ரீயா விடு மச்சான். டேய், நான் டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா இருக்கணும்னா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். பண்ணுவியா? என்ன மச்சான் அப்படி கேட்குற? நீ சொல்லி நான் எதுவும் செய்யாம இருந்திருக்கனா? என்ன பண்ணணும்னு சொல்லு. இங்க பார், கல்பனாவோட கார்டியன் மாதிரி நீ எப்பவும் அவ கூடயே ஹாஸ்பிட்டலே இரு. அவளுக்கு நினைவு திரும்பிச்சுன்னா உடனே அடுத்த செகண்டே யோசிக்காம எனக்கு கால் பண்ணி தகவல் சொல்லு. அதுக்கு நீ ஏற்கனவே ஒரு ஆளை போட்டு வச்சிருக்கியடா. டேய் டேய், அவன் காசுக்காக கடமையான வேலை செய்ய வேண்டா. ஆனா நீ என் ஃப்ரெண்ட்ஷிப்காக சின்சியரா இறங்கி வேலை செய்ய வேண்டா. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. இவர் கல்பனா கண்டிஷன்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா மட்டுமே அவன் எனக்கு கால் பண்ணுவான். எனக்கு அது மட்டும் போதாதுடா. டாக்டரும் நர்ஸும் கல்பனா பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு நீ அப்சர்வ் பண்ணு. அவளை பார்க்க யாரெல்லாம் வந்து போறாங்கன்னு நீ கண்காணிக்கணும். அப்பப்போ உள்ள போய் கல்பனாவையும் பார்க்கணும். சின்னதா அவகிட்ட ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் தெரிஞ்சாலும் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். காவலுக்கு இருக்கிற போலீஸ் எப்பெல்லாம் சாப்பிட்றதுக்கு போறாங்க வர்றாங்க, எப்போ ஷிஃப்ட் மாறுறாங்கன்ற டேட்டா எனக்கு வேணும். எல்லாத்துக்கு மேலேயும் நீ கேர்ஃபுல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. அருண் இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரே வழி கல்பனாவோட வாக்குமூலம் மட்டுமே. ஸோ அவளுக்கு எப்போ நினைவு திரும்பும்னு ரஞ்சிதாவும் எதிர்பார்த்துட்டே இருப்பா. கொலைகாரனால அவள் உயிருக்கு ஆபத்து வரும்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அவளை மாத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குடா. அப்படி ஏதாவது நடந்தா அதையும் நீ இம்மீடியட்டாக சொல்லணும். இது எல்லாமே நீ உள்ளுக்குள்ள இருந்தா மட்டுமே